மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்களை இந்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட உங்களுக்காய் ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆம் பிரியமான தேவஜனமே, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்று 3 வாலிபர்கள் இருந்தார்கள். அந்த நாட்களில் அந்த 3 வாலிபர்களும் தேவன் மேல் அதிக பக்தியுள்ள வாலிபர்கள். அந்த நாட்டிலே வாழ்ந்த அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு பெரிய பொற்சிலையை செய்து அதை வணங்கும்படி எல்லா ஜனங்களுக்கும் கட்டளை கொடுத்தார். ஆனால் பிரியமானவர்களே, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மாத்திரம் நம்முடைய தெய்வத்தை மாத்திரம் வணங்குகிற பிள்ளைகளாயிருந்தார்கள். தங்களுடைய வாலிப நாட்களிலே கர்த்தர் மேல் அதிக பக்தி வைராக்கியம் கொண்ட வாலிபர்களாய் அந்நாட்களிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை ராஜாவை பார்த்து தெரிந்திருக்க கடவது என்று சொன்னார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அப்படி அந்த நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல் இருக்கிறவர்களுக்கு எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்றும் அந்த ராஜா கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவருடைய தண்டனைக்கு பயப்படாதபடிக்கு இந்த 3 வாலிபர்களும் தங்களுடைய பக்தி வைராக்கத்திலே உறுதியாய் நின்றார்கள். நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் வணங்க மாட்டோம் என்று சொல்லி ராஜாவோடு மறு உத்தரவு அருளினார்கள். ஆம் பிரியமானவர்களே, கடைசியாய் அந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேரையும் ராஜாவின் கட்டளையின்படி அக்கினி சூளையிலே போட்டார்கள். ஆனாலும் அந்த அக்கினி சூளையின் நடுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவி அக்கினி அவர்கள் மேல் பற்றாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். தேவஜனமே, நீங்களும் கூட தேவன் மேல் பக்தி உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தரை மாத்திரம் ஒரே ஒரு தெய்வம், வேற தெய்வர்கள் இல்லை, வேற யாருக்கும் ஆராதனை செய்வதில்லை என்று சொல்லி உங்கள் வாழ்நாள் எல்லாம் இந்த 3 வாலிபர்களை போல பக்தி உள்ளவர்களாயிருங்கள். நிச்சயமாய் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி இவர்களை அக்கினி சூளையிலிருந்து விடுவித்தாரோ, இன்னைக்கு உங்களுக்கும் அக்கினி போன்ற பிரச்சனைகள் எழும்பும் போதும் நீங்கள் கர்த்தர் மேல் பக்தியா இருக்கும் போது உங்கள் பிரச்சனைகள் வந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். என்னோடு கூட ஜெபம் செய்யுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவோடு கூட இருந்த தேவன், அவர்களோடு கூட இருந்த ஒரு பக்தி வைராக்கியம், எந்த பொற்சிலையையும் நாங்கள் வணங்குவது இல்லை, எங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தண்டனைக்கு ஆண்டவரே அவர்கள் பயப்படாமல் உறுதியாய் நின்றது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற இவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை குறித்ததான ஒரு பக்தி எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கூட தெய்வ பயம், தேவனை ஆராதிக்கிற ஒரு தெய்வ பயத்திலே நிறையப்படுவார்களாக. கர்த்தர் தான் தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்றும் இவர்களுடைய வாழ்க்கையில உறுதியாய் பின்பற்றுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுங்கிற வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த 3 வாலிபர்களோடு இருந்த தெய்வம் இந்த நாளில உங்கள் நடுவிலும் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்களை சந்திக்கும் வரையிலே நான் விடை பெறுகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார். செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.